ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி 2. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். நாட்கள் மெல்ல ஓடி மறைந்தது. அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்புமணி கொடுத்த ரகசிய வேலைகளை முதலில் முடித்தது கௌரி சங்கர் தான். அது குணாவின் கோபத்தை அதிகமாக்கியது. அவன் சாதனா பின்னால் அலைவதால் வேலையில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. முதலில் சாதனாவை தன் வலையில் சிக்க வைத்து விட வேண்டும். அவள் தன்வசமாகிவிட்டால் பதவி உயர்வை அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்துக் கொள்வார் என்று நினைத்து அவளை வளைக்க ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான். வீட்டிலிருந்தே வேலை பார்க்கும் சாதனா வேலை நேரத்தை பொறுத்து தினமும் சில குறிப்பிட்ட நேரங்களில் வெளியே சென்று வருவது வாடிக்கை. அவளது தோழி அகிலா வீட்டிற்கு தினமும் சென்று வருபவள் தோழியின் வீட்டிலிருந்து நேராக லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டுக்கு சென்று விடுகிறாள். அதே போன்றுதான் தினமும் கராத்தே வகுப்புக்கும் செல்கிறாள். அதையும் தாண்டி சில சமயங்களில் தோழிகளோடு சினிமாவுக்கும் செல்வதுண்டு. அந்த நேரங்களில் மஃப்டியில் ஏதாவது 2 காவலர்கள் அவர்கள் பின்னால், ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை குணா பார்த்ததுண்டு. அப்பா அனுமதியோடுதான் சினிமாவுக்கு சென்று வருகிறாள் என்பதற்கு அது ஒரு சாட்சி. வேறு எந்த காதல் வலையிலும் அவள் சிக்கவில்லை உறுதி. அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்புமணி தன் மகள் சாதனாவுக்கு படுமும்முரமாக வரன் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமென்றே அவர் முன் வந்து தனக்கு வீட்டில் பெண் பார்ப்பதை பற்றியும் தன் பெருமையை பற்றியும் தன் புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் பற்றியும் தானாகவே பெருமையாக பேசிக் கொள்ளும் குணா சாதனாவின் மனதில் ஏறி அமரும் வழியையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகவில்லை. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தவனுக்கு அந்த பொன்னான வாய்ப்பு வந்து அமைந்தது. சாதனாவை ஒரு தலையாக காதலித்த ஒரு இளைஞன் அவள் மறுத்துவிட்டாள் என்ற கோபத்தில் கராத்தே வகுப்பு முடிந்து வெளியே வந்தவளை கத்தியால் தாக்க சாதனாவை பின்தொடர்ந்து கொண்டிருந்த குணா அதை கண்டு சட்டென்று அவள் கரத்தை பிடித்து இழுத்து தன் மார்போடு சேர்த்து அணைத்து அந்த தாக்குதலில் இருந்து அவளை காப்பாற்றினான். ஆனால் அதே நேரம் அது வழியாக வந்த கௌரியும் அந்த காட்சியை கண்டு கையில் இருந்த செல்போனை அந்த இளைஞனை நோக்கி வீச சாதனாவின் கழுத்தில் கத்தியால் கிழிக்க முயன்றவன் கத்தியை நழுவ விட்டான். பைக்கை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்து அந்த இளைஞனை பிடித்து சாதனா தோழி அகிலா துப்பட்டாவை வாங்கி அவன் இரு கரத்தையும் பின்னால் கட்டி ஒரு ஓரமாக அமர்த்தியவன் அகிலாவின் செல்போனை வாங்கி காவல் நிலையத்திற்கு அழைத்து ஜீப்பு கொண்டு வருமாறு கூற ஏதோ தான் பெரிய சாகசம் புரிந்து சாதனாவை காப்பாற்றி விட்டதாக அவள் அப்பாவை அழைத்து குணா பேசிக் கொண்டிருந்தான். இவர் எங்கடி உன்னுடைய உயிரை காப்பாத்தினாரு, இவரு உன்னை பிடிச்சு இழுத்து கட்டி பிடிச்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் தலையில வந்து விழுந்த செல்போன் அடியில கத்தி அவன் அழுவ விட்டிருந்தான். இவர் உன்னை பிடிச்சு இழுத்து காப்பாத்தாம இருந்திருந்தாலும் நீ தப்பிச்சிருப்ப. உன்னை காப்பாத்தினது அந்த சார் தான். சாதனாவின் தோழிகளில் ஒருவள் கூற சாதனா எதுவும் பேசவில்லை. கௌரி சங்கர் தப்பானவன் என்ற எண்ணம் அவள் மனதில் இருப்பதால் அவனுக்கு அவள் சாதகமாக ஒரு வார்த்தை பேசக்கூட தயாராகவில்லை என்பதுதான் உண்மை. கீழே விழுந்து நொறுங்கிய தன் செல்போனை எடுத்து கைக்குட்டையில் பொதிந்து பாக்கெட்டில் திணித்தபடியே சாதனாவின் முன்னால் வந்து நின்றான் கௌரி சங்கர். கராத்தே கிளாஸுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. யாராவது தாக்குனா தாக்குதல் எந்த வழியில இருந்து வந்தாலும் திருப்பி தாக்க தெரியணும். அதுதான் தற்காப்பு கலையால உங்களுக்கு கிடைக்கிற நன்மை. சும்மா டைம் பாஸுக்காக கராத்தே கத்துக்கிறதால எந்த பலனும் இல்ல. நீங்க சொன்னது சரிதான், ஆனா அதுக்கு 4 பக்கமும் கண் இருக்கணும். கோபமாக சாதனா கூற 4 பக்கமும் கண் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, கவனம் இருந்தாலே போதும். அதையும் சேர்த்துதானே கராத்தே கிளாஸ்ல கத்து கொடுக்கறாங்க. ஆமா, இவர் எல்லாம் தெரிஞ்ச ஞானி, முணுமுணுத்தாள் சாதனா. அதற்குள் போலீஸ் ஜீப் வந்து நிற்க பின்னாலேயே அசிஸ்டன்ட் கமிஷனரும் வந்து சேர்ந்து விட்டார். குற்றவாளியை பிடித்து ஜீப்பில் ஏற்றிய கௌரி சங்கர் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். குணாவை கட்டி தழுவி, எனக்கு இருந்த ஒரே உறவு என்னுடைய மகதான், அவ உயிரை நீங்க காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி குணா. ஒரு 4-5 முறை நன்றி கூறியவரின் கவனம் அப்போதுதான் பைக்கில் பாய்ந்து செல்லும் கௌரி சங்கர் மீது பதிந்தது. கௌரி என்ன இங்க? அவர் வியப்போடு கேட்க, அவரும் இது வழியா வந்த நேரம் தான் அந்த பையன் சாதனாவை தாக்கணும், அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு என்றாள் சாதனாவின் தோழி அகிலா. இந்த நிகழ்வுக்கு பின் சாதனாவின் அப்பாவின் மனதில் குணா ஏறி அமர்ந்து விட்டான். அவனையே மருமகனாக்கிக் கொள்வது என்று முடிவு செய்தவர் அதை பற்றி முதலில் சாதனாவிடம் பேச, உங்க விருப்பம்பா, ஆனா 1க்கு 2 தடவை இவரை பத்தியும் நல்லா விசாரிச்சிடுங்க, கடைசியில கௌரி சங்கர் மாதிரி ஆயிட போகுது. அவள் அப்படி எச்சரித்ததாலேயே அவசரப்படாமல் குணாவை பற்றி பொறுமையாக விசாரித்த பிறகு திருமணத்தை பற்றி அவரிடம் பேசுவது என்று முடிவு செய்தார் அன்புமணி.
ஒரு வாரம் ஓடி இருந்தது. அன்று கௌரி சங்கருக்கு மிகவும் ஆபத்தான போதைப் பொருட்களோடு ஒருவன் ஈரோடு பேருந்து நிலையத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்து விடுவான் என்ற தகவல் வர உடனே மஃப்டியில் பேருந்து நிலையம் வந்து விட்டான். அனைவரையும் சந்தேக பார்வையோடு அவன் பார்த்து கொண்டிருக்க ஒரு இளைஞன் கௌரி சங்கரை கண்டு பதுங்குவதையும் அவனை நோக்கி கௌரி சங்கர் வரவும் ஒரு ஆட்டோவில் ஏறி அவன் தப்பிவிட அவனை பின்தொடர்ந்து வந்த கௌரி சங்கர் லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டை அடைந்தான். அந்த ஏரியாவில் அந்த ஸ்விம்மிங் வேர்ல்டை தவிர வேறு கடைகளோ வீடுகளோ எதுவும் இருக்கவில்லை. லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டுக்குள் சென்று பதுங்கி இருப்பானோ, அங்கிருக்கும் பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்தவன் அதிரடியாக லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டுக்குள் நுழைந்தான். தோழிகளோடு நீச்சல் உடையில் நீந்தி கொண்டிருந்த சாதனா கௌரி சங்கரை கண்டதும் அவனை தவறாக புரிந்து கொண்டாள். ஏதோ தவறான நோக்கோடுதான் இங்கு நுழைந்திருக்கிறான் என்று நினைத்தவள் நீச்சல் குளத்திலிருந்து வெளியே வந்து அவளது டவலை எடுத்து போர்த்தி கொண்டு அவன் முன் கோபமாக வந்து நின்றாள். என்ன சார், லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? ஒரு குற்றவாளியிடம் கேள்வி கேட்பது போல் அவள் கேட்க அவனுக்கு விற்றென்று கோபம் தலைக்கேறியது. ஆனாலும் அதை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டவன் ஒரு குற்றவாளியை தேடி வந்தேன் என்று கூறியபடியே அங்கு முழுவதும் தேட ஆரம்பித்தான். குற்றவாளியை தேடி வந்தீங்களா? எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு குற்றவாளியா தெரியுதா? உங்களை சொல்லல மேம் என்றவன் அங்கு முழுவதும் தேடி அலைய அவன் பின்னாலேயே வந்து ஏதேதோ கேள்விகளை கேட்டு அவனை எரிச்சல் ஊட்டினாள் சாதனா. இங்க பாருங்க மிஸ் சாதனா, நீங்க பெரிய அசிஸ்டன்ட் கமிஷனர் மகளா இருக்கலாம். அதையே ஒரு லைசன்ஸா வச்சுக்கிட்டு ஏன் வேலைக்கு தடையா நின்னீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணுன்னு எல்லாம் பார்க்க மாட்டேன், தூக்கி உள்ள வச்சிடுவேன். தூக்கி உள்ள வைப்பீங்க? எப்படி வைப்பீங்க? இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோடவா? நீங்க அதுவும் பண்ணுவீங்க, அதுக்கு மேலேயும் பண்ணுவீங்க. ஏன் சார் இப்படி பொண்ணுங்களுக்காக அலையிறீங்க? அரைகுறையா பொண்ணுங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தானே குற்றவாளியோட பேரை சொல்லி இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. நுழைஞ்சதும் பத்தாதுன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணு என்னையே உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்டவும் செய்றீங்க. உங்களை எல்லாம் ஏன்னு கேள்வியே கேட்க கூடாதா? கேட்டா உடனே தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சிருவீங்களா? அந்த இடம் முழுவதும் தேடியும் குற்றவாளி பிடிபடாததால் குற்றவாளி தப்பிவிட்ட கோபத்தில் இருந்த கௌரி சங்கர் அவளது பேச்சை பொறுத்து கொள்ள முடியாது ஓங்கி ஒரு அறை விட்டான். ஒரு நொடி அந்த ஸ்விம்மிங் வேர்ல்டே ஸ்தம்பித்து போனது. குற்றவாளி தப்பிச்சுட்டான், அவனை பிடிக்க முடியலையேன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் அரைகுற ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இங்க நீந்துறத பாக்குறதுக்காக குற்றவாளிய பிடிக்க வந்ததா பொய் சொல்லி நான் இங்க உள்ள நுழைஞ்சிட்டுதான் நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. யார்கிட்ட என்ன எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசு, இல்ல மரியாதையும் கிடைக்காது, அடுத்த செவிடும் சேர்ந்து பேந்துடும். அவளை அப்படியே நீச்சல் குளத்தில் தள்ளிவிட்டவன் அந்த இடம் முழுவதும் இன்னும் ஒரு முறை சுற்றி தேடி பார்த்து விட்டுதான் குற்றவாளி தப்பிவிட்டான் என்று உறுதிப்படுத்திய பிறகு அங்கிருந்து வெளியே வந்தான். 50க்கும் மேற்பட்ட தோழிகளின் முன்னால் வாங்கிய அடி வலிக்கிறதோ இல்லையோ அவமானத்தில் சாதனாவின் தலை நிமிரவே இல்லை. கோபமாக அவள் அங்கிருந்து கிளம்ப அவளை சமாதானம் செய்ய அகிலா முயன்று தோற்றாள். இவனை நான் சும்மா விட போறதில்ல, கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லி இவனை வேலையில இருந்து தூக்கல நான் சாதனாவே இல்ல. ஏன் இது ஒரு சின்ன பிரச்சனைடி, தேவையில்லாம உங்க அப்பா கிட்ட எல்லாம் இதை எடுத்துட்டு போய் பிரச்சனையை பெருசாக்காத, இதை இப்படியே விட்டுடு. அவர் ஏதோ குற்றவாளியை தேடி வந்ததா தானே சொல்றாரு, அது ஒருவேளை உண்மையா இருக்க போது. நம்ம ஸ்விம்மிங் வேர்ல்டுக்குள்ள நம்மள மீறி எந்த குற்றவாளியடி உள்ள வந்துட போறான்? இங்க வேற சிசிடிவி கேமராவும் இல்ல, அதனால இங்க குற்றவாளியே வரலன்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அவரை தப்பு சொல்ல முடியாது, இதை இப்படியே விட்டுடுடி. முடியாதுடி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை பத்தி உனக்கு தெரியாது, சரியான பொம்பளை பொறுக்கியான். அகிலா எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் நேராக தன் அப்பா அலுவலகத்திற்கு வந்தவள் தவறான நோக்கோடு ஸ்விம்மிங் வேர்ல்டுக்குள் நுழைந்தது மட்டுமல்லாமல் தன் கையை பிடித்து இழுத்ததாகவும் தன்னை அடித்ததாகவும் 1க்கு 2ஆக கௌரி சங்கரை பற்றி அப்பாவிடம் போட்டு கொடுத்தாள். உடனே கௌரி சங்கரை அழைத்தார் அன்புமணி. ஆனால் செல் சுவிட்ச் ஆஃப் என்ற பதில் வர அவரது ஸ்டேஷனுக்கு அழைத்தார். ஆனால் அவன் அங்கு இல்லை என்ற பதில் தான் வந்தது. அவர் வந்தா உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க என்று கூறிதான் அழைப்பை துண்டித்தார். ஆனால் இரவாகியும் அவன் வந்து அவரை பார்க்கவில்லை. ஏமாற்றத்தோடு தன் அப்பாவோடு வீடு திரும்பிய சாதனா, அவனை சும்மா விடவே கூடாதுப்பா, நாளைக்கு அவனை ஆபீஸுக்கு கூப்பிடும் போது என்னையும் கூப்பிடுங்க, அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லனா எதை பத்தி யோசிக்காதீங்க, அவனை வேலையில இருந்து தூக்கிடுங்க. அப்படியெல்லாம் வேலையில இருந்து கௌரி சங்கரை தூக்கிட முடியாது. உனக்கு கௌரி சங்கரை பத்தி எதுவும் தெரியாது, அவருடைய பர்சனல் லைஃப பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ரொம்ப சின்சியரான, ரொம்ப திறமையான, ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆபீசர். அப்படிப்பட்ட ஒரு ஆபீசரை டிபார்ட்மெண்ட் இழக்க விரும்பாது. அவரை பார்த்து எத்தனையோ குற்றவாளிகள் பயப்படுறாங்க. அதுக்காகவே அவரை டிபார்ட்மெண்ட்ல இருந்தே ஆகணும். முதல்ல நான் அவரை விசாரிக்கிறேன்,
அவர் உன்னை அடிச்சது தப்பு, உன் கையை பிடிச்சு இழுத்தது தப்பு, அத்துமீறி லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டுக்குள்ள நுழைஞ்சது தப்பு. இத பத்தி எல்லாம் நான் விசாரிக்கிறேன். அவர் மேல தப்பு இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக வேலை நிறுத்தெல்லாம் விரட்டி எடுக்க முடியாது. உன் இஷ்டத்துக்கு ஆட முடியாது, புரியுதா? அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அடிச்சிருக்கான், என்ன கையை பிடிச்சு இழுத்திருக்கான். அவன் ஒரு சின்சியரான ஆபீசரா இருந்திருந்தா நான் அவனை சும்மா விட்டுருப்பேன். ஆனா சரியான பொம்பளை பொறுக்கி. அவன் என்ன அடிச்சிருக்கான், அவனை எப்படிப்பா என்னால சும்மா விட முடியும்? நீங்க மட்டும் எனக்கு சாதகமா ஆக்ஷன் எடுக்காட்டி கண்டிப்பா அவன் என்ன கற்பழிக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி வேற ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இல்ல சாதனா, அப்படியெல்லாம் ஒரு பொய் புகாரை என் பொண்ணு எந்த ஸ்டேஷன்லயும் கொடுக்க கூடாது, கொடுக்க விடவும் மாட்டேன். அதை நான் விரும்பல. நியாயமா விசாரிக்க வேண்டியதை நான் விசாரிக்கிறேன். முதல்ல கௌரி சங்கருடைய இந்த கேஸ முடிச்சிட்டு குணாவை கூப்பிட்டு பேசுறேன். குணா ரொம்ப நல்லவரு, அவரை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். அவர் தான் உனக்கு மாப்பிள்ள. நான் முடிவே பண்ணிட்டேன். சீக்கிரமா உன் கல்யாணத்தை நடத்தணும். கொஞ்சம் கோவப்பட்டா உடனே என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு உத்தேசம் இல்லையா? அப்படி இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயா இருந்துட்டு போறேனே. எத்தனை நாள் ஃப்ரீயா இருக்க போற? இப்ப உனக்கு எவ்வளவு வயசாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க? உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் அம்மா இருந்திருந்தா இதுக்கு முன்னாடியே மாப்பிள்ள பாத்திருப்பா. என் நேரம் உன் கழுத்துல தாலியும் ஏறி இருக்கும். அப்பா, நான் அந்த கௌரி சங்கரை பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன, கௌரி சங்கரை கூப்பிட்டு பேசணும். அவர் தப்பு பண்ணிருந்தா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லணும். அவ்வளவுதானே? நாளைக்கே அவரை கூப்பிட்டு நான் பேசுறேன். போதுமா? என்னவோ பண்ணிட்டு போங்க. ஆனா திரும்பவும் அந்த கௌரி சங்கரால எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு வந்தா கூட நான் பேசாம இருக்க மாட்டேன். அவனை கண்டிப்பா ஜெயில தள்ளிடுவேன். கோபமாக கூறியவள் அதே வேகத்தோடு மாடி ஏறி தன் அறைக்கு வந்து விட்டாள். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.